ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்த கையோட ஃபஸ்ட்டு திருப்பதிக்கு தான் போயிருந்தோம். ஸோ திருப்பதி கோயிலில் நாங்கள் எப்படி 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே தரிசனம் பார்த்தோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீனிவாச கோவிந்த ஸ்ரீ வெங்கடேஷ நாங்கள் ஃபேமிலியோடு போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ குட்டீஸ் அண்ட் பெரியவங்களாம் இருந்ததுனால நாங்கள் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் விஷ்ணு நிவாசம் அப்படிங்கிற பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் தான் நம்ம தரிசனத்துக்கு ஃப்ரீயாகவே டிக்கெட்ஸு போயிட்டு புக் பண்ணோம். நாங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணலை, ஏன்னா இது லாஸ்ட் மினிட் பிளான் அப்படிங்கிறதுனால. ட்ரெயினில் மேடமுக்கு மட்டும் ஸ்பெஷல் சீட்டுங்க இது. நாங்கள் ட்ரெயின்லேருந்து இறங்கினதுமே நேராக அந்த விஷ்ணு நிவாசமுக்கு போய் ஒரு 45 மினிட்ஸ் க்யூவில் வெயிட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் எங்களுக்கு டோக்கன் கிடச்சிது. அவங்க ஆதார் கார்டை ஒருத்தரோட ஆதார் கார்டையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக டோக்கன்ஸ் கொடுத்தாங்க. அந்த டோக்கனில் வந்து டேட் அண்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மென்ஷன் டைம் அப்போ மட்டும் நம்ம கோயிலுக்கு தரிசனத்துக்கு போயிடும் அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸில் வந்துட்டு சாமி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் டோக்கன் வாங்கின டைம் பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஆஃப்டர்நூன் 2 o'clock இருக்கும். பட் ஆனால் எங்களுக்கு கிடச்ச தரிசன டைம் வந்து வெனஸ்டே ஈவினிங் 8 o'clock தான் கிடச்சிது. ஸோ நாங்கள் வந்துட்டு கீழேயே ரூம் புக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அங்கே கீழ்த்திருப்பதியில் இருந்த கோயிலுக்கு எல்லாமே போனோம். லைக் பத்மாவதி அம்மாவாடி டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து கபாலீஸ்வரர் டெம்பிள், இஸ்கான் டெம்பிள், அப்புறம் சீதாராமம் டெம்பிள். இந்த மாதிரி ஒரு 4 to 5 டெம்பிள்ஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம். அதாவது மேல் திருப்பதி போகிறதுக்கு முன்னாடியே. திருப்பதியில் எந்த கோயிலுமே ஃபோன்ஸ் அலோவ் பண்ணலை, அதனால் என்னால் மேக்ஸிமம் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க முடியல. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்மாவதி அம்மா டெம்பிள். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம். இது வந்து இந்த கோயில் ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லா கோயிலுமே எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டிங் டைம் ஒரு 1 hour 1.5 hours ஆனிச்சு. ஸோ நாங்கள் இந்த கோயில் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து மேல் திருப்பதிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். ಕ್ಷತ್ರಿಯಾಂತಕ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಪರಶುರಾಮ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ. ದಶಕಣ್ಣ அவ்வளோதாங்க, நம்ம ஹீரோ பார்க்குறதுக்காக மேல் திருப்பதி வந்துட்டோம். நாங்கள் கரெக்டாக தரிசனத்துக்காக உள்ள கோயிலுக்கு என்ட்ராகும்போது டைம் பார்த்திங்க அப்படின்னா 8 to 8:15 இருக்கும். நம்மளோட ஏழுமலையான் வெங்கடாச்சலபதியை பார்க்குறதுக்காக நாங்கள் க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ இந்த க்யூக்கு அப்புறமா தான் அவங்க வந்து மொபைல் ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் லக்கேஜு எல்லாமே வந்துட்டு வாங்கி டெபாசிட் பண்ணிக்கிட்டாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் எல்லாமே டெபாசிட் பண்ணாங்க. ஸ்லிப்பர்லேருந்து மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து லக்கேஜ்லேருந்து எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக தான் வாங்கி டெபாசிட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே டெபாசிட் பண்ணிவிட்டு வெயிட்டிங் ஹாலில் போய் வெயிட் பண்ணோம். ஸோ அங்கேயே அவங்க வந்து ஃபுட்டு, வாட்டரு எல்லாமும் கொடுத்தாங்க. அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಭಾಗ್ಯಶೀತಲ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ. நாங்கள் ஒரு 3.5 hours வெயிட்டிங் டைமுக்கு அப்புறமா ஒரு வழியாக சாமி கிட்டே போயிட்டோங்க. நாங்கள் நைட்டு 11:55 இருக்கும் நாங்கள் சாமியை பார்க்கும்போது. ஸோ அப்போது நைட்டு இருட்டாக தான் இருந்தது. எல்லா லைட்ஸுமே அவங்க ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தாங்க கோயில் கருவறைக்குள்ளார. பெருமாள் மட்டும்தான் அப்படியே ஜொலிச்சார். அவரை பார்த்த அந்த நிமிஷம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை சொல்லவே முடியல, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு 5-6 செகண்ட் தான் பார்க்க விட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெரிகண்டி சொல்லிட்டாங்க ஆஸ் யூஷுவலி. ஸோ நம்ம நல்லபடியாக பெருமாளை பார்த்த சந்தோஷத்தோட வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக லட்டு வாங்கிட்டு அதை நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்த கடையிலெல்லாம் ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது தரிசனம்.
கோவிந்தா கோவிந்தா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.